ஒருமைப்பாடு. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின் பரிசுத்தத்திற்காக பிதாவினிடத்தில் ஜெபித்துவிட்டு இப்போது அவர்களுடைய ஒருமனப்பாட்டிற்காக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தில் தம்முடைய சீஷர்களுக்காக மாத்திரம் என்று வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியத்தில் ஆர்வமுள்ளவர்கள் மாத்திரமே அவரிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த சீஷர்களும் மற்ற விசுவாசிகளும் அவரை கண்டு விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இக்காலம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரத்தில் பிரத்யட்சமாக காண முடியவில்லை. இக்காலத்தில் விசுவாசிகளாகிய நாம் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். வசனத்தின் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்குமாறு ஆத்துமாக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது தாம் யாருக்காக ஜெபிக்கிறோம் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரசித்தி பெற்ற விசுவாச வீரர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கும் சாதாரண விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறார். நல்ல மேய்ப்பர் தன்னுடைய மந்தையில் உள்ள நசலான ஆடுகள் மீதும் கவனமாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தில் அவர் இப்போது இருக்கிறவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். இனிமேல் பிறக்கப் போகிறவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் சேராத ஆடுகள் இன்னமும் உள்ளன. அவற்றையும் தேடி கண்டுபிடித்து தம்முடைய மந்தையில் சேர்ப்பதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். நம்மில் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தில் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்பது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஏறெடுத்திருக்கிற ஜெபமாகும். இப்போது இதே ஜெபத்தை இங்கு மறுபடியும் ஏறெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் தம்முடைய பிள்ளைகளின் ஒருமனைப்பாட்டு பற்றிய சிந்தனையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் ஒரே இருதயம் இருந்தால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு ஒரே வாயும் இருக்க வேண்டும். ஒரே சத்தியத்தையே அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கு ஏறெடுக்கிற ஜெபம் எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாகும். ஆகையினால்தான் அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். தம்முடைய விசுவாசிகள் எல்லோரும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிதாவானவர் தம்முடைய சீஷர்கள் எல்லோரையும் பார்க்கிற போது அவர்கள் பிரிந்திராமல் ஒற்றுமையாக இருக்கிறவர்களாக பார்க்க வேண்டும். அவர்கள் பல தேசங்களில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் பல காலத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே ஒன்றாய் இருக்குமாறு கிறிஸ்துவின் தலையாகிய தலையினால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் சிதறி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கூட்டிச் சேர்த்து ஒன்றாக இணைப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் ஒரே ஆவியினாலே உயிரடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பிதாவிலும் குமாரனிலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே ஒரே சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஆவியானவரே அவர்களை நிரப்புகிறார். ஒரே அதிகாரமே அவர்களை ஆளுகை செய்கிறது. சீஷர்கள் எல்லோரும் அன்பிலும் ஊழியத்திலும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே இருதயமே இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்குமாறு பிதாவானவர் அவர்களை இணைத்திருக்கிறார். சீஷர்களுக்குள் சிறிய சிறிய காரியங்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிரதான காரியங்களில் அவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஜெபமாகும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த இருதயம் ஒன்றாகவே இருக்கிறது. அவர்களுடைய திட்டங்களிலும் நோக்கங்களிலும் அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பங்களிலும் ஜெபங்களிலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மாறலாம், அவர்களுடைய உச்சரிப்புகள் மாறலாம், அவர்கள் ஜெபம் பண்ணுகிற விதம் மாறலாம். இப்படி சில மாற்றங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே காரியத்திற்காகவே தேவனிடம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். சீஷர்கள் எல்லோரும் அன்பிலும் பிரியத்திலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திற்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். இதே ஜெபத்தை நாமும் ஏறெடுக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கும் வரையிலும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும். விசுவாசிகளுக்குள் சில பிரிவினைகள் காணப்படலாம். ஆனாலும் நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு போகும்போது அங்கு நமக்குள் பிரிவினை இராது. நாம் எல்லோரும் ஒன்றாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பரிபூரணம் உள்ளவர்களாக கூட்டி இணைக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது தாமும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதை பலமுறை குறிப்பிடுகிறார். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்னும் வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தில் பயன்படுத்துகிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிற சத்தியம். அவர்கள் இருவருக்குமே ஒரே நோக்கமும் ஒரே சித்தமும் இருக்கிறது. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருக்கிறார். குமாரனானவர் பிதாவை எப்போதுமே பிரியப்படுத்துகிறார். இவர்கள் இருவருக்குமே ஒரே திட்டமே இருக்கிறது. தாமும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீர் என்னிலேயும் நாம் உம்மிலேயும் இருக்கிறது போல என்று குறிப்பிடுகிறார். தம்முடைய சீஷர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவர்கள் பிதாவையும் தம்மையும் போல ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தம்முடைய சீஷர்கள் எப்படி ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தில் தெளிவுபடுத்துகிறார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பது போல சீஷர்களும் அதுபோலவே ஓரளவு ஒன்றாய் இருக்கிறார்கள். தெய்வீக சுபாவத்தினாலும் தெய்வீக கிருபையின் வல்லமையினாலும் தெய்வீக ஆலோசனைகளினாலும் அவர்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருப்பது ஓர் பரிசுத்த இணைப்பாகும். பரிசுத்த நோக்கத்திற்காக இவர்கள் பரிசுத்தமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒருமைப்பாட்டிற்கு உலக பிரகாரமான நோக்கம் எதுவும் இல்லை. உலக ஆதாயத்திற்காக சீஷர்கள் ஒன்றாய் இணைக்கப்படவில்லை. தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய தெய்வீக திட்டமும் நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் சீஷர்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தம்முடைய சீஷர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர்கள் பிதாவிலும் குமாரனிலும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒரே தேவனும் ஒரே மத்தியஸ்தரும் இருக்கிறார்கள். நம்முடைய ஒற்றுமைக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான வழியாக இருக்க வேண்டும். ஒற்றுமையின் முடிவு தேவனிடத்தில் சேர்வதாகவே இருக்க வேண்டும். பிதாவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் அவர்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். அவர்களிடத்தில் ஒருமைப்பாடு காணப்படும். சிருஷ்டிகருக்கும் மீட்பருக்கும் ஒரே திட்டமும் ஒரே ஆர்வமும் உள்ளது. விசுவாசிகள் எல்லோரும்
கிறிஸ்துவில் ஒரே சரீரமாக இணைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய கிருபையை அவர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவிடத்தில் இருந்து தேவ கிருபையை பெற்றிருக்கிறார். சீஷர்கள் ஒன்றாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஐக்கியம் அவசியமாய் இருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்கள் சுபாவத்தில் ஒன்றாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது விசுவாசிகளாகிய நாமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவில் நாம் பரிபூரணம் அடைந்திருப்போம். குமாரனை பிதா அனுப்பினார் என்பதை இந்த உலகம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஒன்றாய் இருக்கும்போது பிதா குமாரனை அனுப்பினார் என்பதை இந்த உலகம் விசுவாசிக்கும். மகிமை, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் தேவனுடைய வெளிச்சத்தையும் கிருபையையும் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. பிதாவானவர் தமக்கு தந்த மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருப்பது போல சீஷர்களும் ஒன்றாய் இருப்பார்கள். சீஷர்கள் ஒன்றாய் இருக்கவில்லை என்றால் அவர்களிடத்தில் ஆவியின் வரங்கள் வல்லமையாய் கிரியை செய்யாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலருக்கு ஊழிய வரங்களை கொடுத்திருக்கிறார். இவர்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய ஸ்தானிகர்களாக இருக்கிறார்கள். இது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விசேஷித்த சிலாக்கியமும் மகிமையும் ஆகும். மனுஷர் மத்தியிலே இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சிங்காசனத்தையும் ஸ்தாபிக்கிறார்கள். இந்த மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்ய அனுப்பிய போது தம்முடைய மகிமையின் ஒரு பகுதியை கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷருக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவோடு உடன்படிக்கையில் ஐக்கியமாக இருக்கிறார். உடன்படிக்கையின் இந்த மகிமையை பிதாவானவர் மீட்பருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையை மீட்பராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தமக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையை பெற்றுக்கொண்ட பின்பு சீஷர்கள் ஒன்றாயிருக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியின் வரத்தை கொடுத்திருக்கிறார். இது பிதாவானவர் குமாரனுக்கு கொடுக்கும் பெரிய மகிமையாகும். பிதா தமக்கு தந்த இந்த மகிமையை இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறார். இதனால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்றாய் இருக்க வேண்டும் என்னும் கடமை உணர்வு அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரே தேவனும் ஒரே கிறிஸ்துவும் இருக்கிறார்கள். நம் எல்லோருக்குமே ஒரே பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. நமக்குள் ஒரே சிந்தையே இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே வாயாக ஒரே நாவாக தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். உலக பிரகாரமான மகிமை மனுஷரை பிரித்துவிடும். இப்பிரபஞ்சத்தில் ஒருவர் முன்னேறும் போது மற்றொருவர் கீழே தள்ளப்படுவார். ஒருவருக்கு மேன்மை உண்டாகும் போது மற்றவரின் மேன்மை மங்கி போகும். ஆனால் கிறிஸ்துவின் மகிமை உலக பிரகாரமான மகிமையை போன்றதல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுத்தாலும் அவர்கள் எல்லோருடைய மகிமையும் பிரகாசமாகவே இருக்கும். விசுவாசிகளுக்குள் கிறிஸ்துவின் மகிமை அதிகமாக கொடுக்கப்படும் போது அவர்களுக்குள் பிரிவினை நீங்கும். போட்டி பொறாமைகள் அகன்று போகும். தேவனுடைய மகிமை விசுவாசிகளிடத்தில் அதிகரிக்கும் போது அவர்களுக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும்.
ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இதனால் பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை 2 முறை தம்முடைய ஜெபத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, என்னை நீர் அனுப்பினதை உலகம் அறியும்படிக்கு என்று இயேசு ஜெபிக்கிறார். தாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை விசுவாசித்து தேடும்போது அதை கண்டுகொள்ளலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தியத்தை இங்கு விவரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள மனுக்குலத்தார் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்கு பொதுவான நன்மையை தருகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இதே சிந்தையே காணப்படுகிறது. ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாமும் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷரை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதே நம்முடைய பிரதான ஊழியமாக இருக்க வேண்டும். சபையில் விசுவாசிகள் மத்தியில் ஒருமைப்பாடு இருக்கும்போது அதனால் மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். விசுவாசிகளின் ஐக்கியமே கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு வெளிப்படையான சான்றாகவும் மேன்மையாகவும் இருக்கிறது. விசுவாசிகள் ஒற்றுமையாக இருந்தால்தான் உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பற்றி நம்மிடத்தில் விசாரிப்பார்கள். விசுவாசிகளின் ஒற்றுமை கிறிஸ்துவின் உபதேசத்தை இந்த உலகத்திற்கு தெளிவாக அறிவிக்கும். விசுவாசிகள் ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்களிடத்தில் ஆவியின் கனி வெளிப்படும். உலகத்தார் நம்மை பார்க்கும்போது அவர்கள் நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். நம்முடைய அன்பிலும் ஊழியத்திலும் நாம் ஒருமைப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒற்றுமைதான் ஊழியக்காரர்களுக்கு அழகு. நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது மற்றவர்களும் நம்மோடு வந்து இணைந்து கொள்வார்கள். கிறிஸ்தவ உபதேசம் பிரிவினையை போக்க வேண்டும். நமக்குள் பிரிவினை இருந்தால் நம்மால் ஒருபோதும் பிரிவினையை நீக்கும் ஊழியத்தை செய்ய முடியாது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் உள்ளவர்களால் மாத்திரமே சமாதானம் பண்ண முடியும். விசுவாசிகளுக்குள் ஒற்றுமை இருந்தால் மாத்திரமே அவர்களில் சமாதானம் இருக்கும். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டை பற்றி இங்கு வலியுறுத்தி குறிப்பிடுகிறார். தம்முடைய சீஷர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். சீஷர்களிடத்தில் ஒருமைப்பாடு இருக்கும்போது அவர்களிடத்தில் நல்ல சிந்தனைகள் உண்டாகும். கிறிஸ்துவின் சிந்தனை அவர்களிடத்தில் காணப்படும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த சத்தியத்தை விசுவாசிப்பார்கள். விசுவாசிகளுக்குள் வித்தியாசம் இருக்கலாம். அறிவிலும் ஆற்றலிலும் விவேகத்திலும் வேகத்திலும் நமக்குள் வேறுபாடு காணப்படலாம். ஆனாலும் நாம் எல்லோருமே விசுவாசத்தினால் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பினால் ஒரே இருதயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்போது பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ளும். பிதாவானவர் விசுவாசிகளிடத்தில் அன்பாய் இருப்பது விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியம். பிதாவானவர் தாமே விசுவாசிகளிடத்தில் அன்பாய் இருக்கிறார். பிதாவின் அன்பு விசேஷித்த அன்பு. பிதா தம்முடைய குமாரனிடத்தில் அன்பாய் இருப்பது போல விசுவாசிகளிடத்தில் அன்பாய் இருக்கிறார். பிதாவின் அன்பு நித்திய அன்பு. இந்த நித்திய அன்பினாலேயே பிதாவானவர் விசுவாசிகளிடத்தில் அன்பாய் இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் சுத்த இருதயத்தோடு அன்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பிதாவானவர் நம்மீது அன்பாக இருக்கிறார் என்பது மெய்யான சத்தியமாக இருக்கும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பதை இந்த உலகம் பார்க்கும். பிதாவானவர் நம்மில் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ளும். யாரிடத்திலெல்லாம் தேவனுடைய அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே மற்ற விசுவாசிகளிடத்தில்
அதிக அன்போடு இருப்பார்கள்.